So this is version TN Max. Okay, so relations and functions நம்ம first lesson தான் படிச்சிட்டு இருக்கோம் இல்லம்மா. So அதில் வந்து 1.5 exercise 7th problem. So function பாருங்க f g ரெண்டு function இருக்கு அப்படிதானம்மா. இங்கே ஒரு function fல இருக்கு, அடுத்த function வந்து g. So f gயும் எதுலேருந்து எங்கே போகுதுன்னா r to r, இங்கேயும் r to r. கணம் வந்து நம்ம ரெண்டு ரவுண்டு போடுவோம்லம்மா, ரெண்டுமே r to r. rனா என்னது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னா வீதமுறு எண்கள் எல்லாமே சேர்ந்தது தான் சரியா. ஓகே, ஸோ ஆனது முறையே f of x is equal to x power 5 and g of x is equal to x power 4 என உள்ளது. f உம் g யும் ஒன்றுக்கொன்றான சார்பா and f composite g ஒன்றுக்கொன்று, அதாவது 1 to 1 ஃபங்க்ஷன் சரியா. ஒன்றுக்கொன்றான சார்பானா 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன மிஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரீகால் பண்ணிப்போமா? ஓகே, சி இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட்டு கணம் இருக்குது, இங்கே ரெண்டாவது கணம் இருக்குது. ஓகே, இப்போ ஏபின்னு நான் சும்மா வச்சுருக்கேன். இப்போ இங்கே 1 2 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஏபிசி, இப்போ வந்து ஏசி 2க்கு தனியாக இருக்குது, 4க்கு கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் ஃபங்க்ஷன் அப்படி தானே. ஒருவேளை இப்போ 4க்கு பியில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, பி இமேஜ் இருந்தால் கூட ஃபங்க்ஷன் தான். ஆனால் ஒன்றுக்கொண்டான சார்பாக இருந்தால் 4க்கு தனியாக கண்டிப்பாக இமேஜ் இருக்கணும், அப்போ தான் அது ஒன்றுக்கொண்டான சார்பு. அதாவது இங்கிலீஷில் சொல்லல 1 to 1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் சரியா, வெவ்வேறான ஏல உள்ள உறுப்புக்கு வெவ்வேறான பி இமேஜஸ் இருக்கணும் சரியா. டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் 1 to 1 ஃபங்க்ஷன். புரிஞ்சிச்சாமா? 1க்கும் 2க்கும் இல்லை ரெண்டு பேருக்கு ஒரு இமேஜ் இருக்கக்கூடாது, 3க்கும் 4க்கும் ஒரு இமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒன்றுக்கொன்றான சார்பு. ஓகே, இப்போ இது கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா எஃப் ஜியும் ஒன்றுக்கொண்டான சார்பா, அடுத்தது எஃப் காம்போசிட் ஜி ஒன்றுக்கொண்டான சார்பா. அப்போது நம்ம 3 கண்டுபிடிக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. எஃப் ஒன்றுக்கொண்டான ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், ஜி அதே மாதிரி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எஃப் காம்போசிட் ஜி. ஸோ 3தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, எஃப் ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே போகுது? ஆர் டு ஆர். அப்படின்னா என்னம்மா? அப்போ நெகட்டிவ் நம்பர் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், ரூட் நம்பர் இருக்கும், எல்லா நம்பருமே இருக்கும் சரியா. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் எஃப் மட்டும் மிஸ் செய்ய போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5. இது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனுன்றதுக்காக தான் சொல்கிறோம் சரியா. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எப்போயுமே நெகட்டிவ் நம்பர் எடுப்போம்ல, ஸோ நெகட்டிவ் நம்பரை இங்கே எக்ஸ் பவர் 5 அதாவது எக்ஸோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ -2 பவர் 5. -2 நீங்கள் எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணுவீங்க? 5 டைம்ஸ் பண்ணணும் அப்படிதானம்மா. ஸோ 5 டைம்ஸ் பண்ணால் 32 வரும். மைனஸ் என்ன ஆகும்? இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும், இப்போ மிச்சம் மைனஸ். ஸோ கண்டிப்பாக இது -32. ஓகே, ஸோ -1 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? -1 the whole power 5. So -1 into -1. So how many times? 5 times. 5 times போட்டிங்கன்னா 1 தான் வரும். See, இது ரெண்டு பாசிட்டிவ் ஆகிடும், இது ரெண்டு பாசிட்டிவ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இது மட்டும் மிச்சம் இருக்கே, அப்போ ஆன்சரில் மைனஸ் தான் வரும். ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ எஃப் ஆஃப் 0 போடும். 0 பவர் 5னா என்னமா வரும்? நமக்கு கண்டிப்பாக 0 தான் வரும். ஓகே, இப்போ நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் போடலாமா? 1. ஸோ 1 is a positive. 1 பவர் 5 என்னதாம்மா வரும்? 1 தான் வரும், பட் பாசிட்டிவ் 1. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 2 போடுறோம் சரியா. 2 பவர் 5. ஸோ வாட் இஸ் தட்? 2 இன்ட்டு 2 எல்லாமே பாசிட்டிவ். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, அப்போ வந்து அதே 32 தான் வரும், பட் ப்ளஸ் வரும் சரியா. இப்போது நான் எஃப்க்கு வந்து ஒரு 4 நம்பர்ஸ்க்கு இமேஜஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் சரியா. இது வந்து ஆர் சொல்லியிருக்காங்கல்லம்மா, அதனால் ஆர் தான் போடணும், நீ ஏபின்னு போடக்கூடாது. ஃபங்க்ஷன் வந்து எஃப். இப்போ -2 -1 0 1 2 நிறைய நம்பர்ஸ் இங்கேயே இருக்கும், இங்கேயே இருக்கும். -2ஓட இமேஜஸ் நம்ம யாருன்னு பார்த்தோன்னா -32, இதுக்கு -1 0 1 32. சி, இப்போ நல்லா என்ன கவனிச்சுக்கோங்க, ஒன்றே ஒன்று தான். -2ஓட இமேஜஸ் யார்? -32. -1ஓட இமேஜ் -1, 0க்கு 0, 1க்கு 1, 2ஓடது என்னது? +32. அப்போது -2க்கு -32 இங்கே இருக்குது, +2க்கு +32. அப்போது 2க்கும் -2க்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான இமேஜ் தான் இருக்குது
சரியா? நீ மிஸ் 32 தானே இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடாது. இது 32 இது வந்து பாசிட்டிவ். அப்போ ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அப்போ ஆர்லேருந்து ஆர் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து என்னது இது ஒன்றுக்கொண்டான சார்பு தான். சரியா? எஃப் ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு நம்ம எழுதிடலாம் தைரியமா. ஓகேவா? சரி, இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம் வெவ்வேறான உறுப்புகளுக்கு வெவ்வேறான நிழல் உரு எதுல அப்படின்னா ஆறில். சரியா? அதே மாதிரி இங்கே ஆறில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளது. ஸோ அதனால தான் எஃப் வந்து நம்ம என்ன சொல்றோம் 1-to-1 ஃபங்க்ஷன். இது புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜி கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்க ஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செய்யலாமா? ஓகே. இப்போ பாருங்க நம்ம ஜி செய்ய போகிறோம். ஜி ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x⁴. அதாவது இங்கே வந்து பவர் 4னா ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாமா? ஈவன் இது ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது, பவர் ஈவனில் இருக்குது. இப்போ நான் அதே மாதிரியே ஒரு பாசிட்டிவ் நம்பர் போகிறேன் 2⁴. ஸோ 2⁴ என்னமா 16 வரும். 1 போட்டால் வந்து 1 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1⁴ தட் இஸ் 1. 0 போட்டால் 0 தான் வரும். மைனஸ் போட்டிங்கன்னா நல்லா கவனிங்க -1. ஸோ -1 the whole power 4. ஸோ எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணீங்க? -1 into -1 into 1 into -1 பண்ணீங்க. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணீங்க. 1 and என்ன 1 கிடைக்கும் அப்படின்னா +1. சரி, ஓகேவா? சரி, அதே மாதிரி இப்போ -2 கண்டுபிடிக்கலாம். -2. ஸோ -2 the whole power 4. அப்போ வந்து -2 -2. ஸோ அதே 16னா பட் இங்கே என்ன 16 கிடைக்கும்? பாசிட்டிவ். நம்ம இங்கே என்ன நோட் பண்ணணும் மிஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இங்கே +2 போட்டலாமா? அப்பையும் +16 தான் வந்திருக்கு. நான் -2 போட்டேன், அதுக்கும் +16 தான் வந்திருக்கு. அப்போது நம்ம படம் போட்டோம்னா என்ன ஆகும்? 2க்கும் -2க்கும் இமேஜ் வந்து +16 தான். படம் போட்டு காமிச்சிரோமா? ஓகே, போட்டுருவோமா? எஸ். ஸோ இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம்? ஜி. ஓகேவா? ஸோ எங்கேருந்து எங்கே போகுது? ஆரில் இருக்குது. இங்கே நம்ம என்னெல்லாம் நம்பர் எடுத்திருக்கோம்? 2 1 0 சரிம்மா 1 2. ஸோ -2ஓட இமேஜ் என்ன வந்திருக்குன்னா +16. -1ஓட இமேஜ் என்னது? +1. 0 0. 1ஓட இமேஜ் என்னது? திருப்பி அகெயின் 1 தான். 2ஓட இமேஜ் எங்கே போகுது? அகெயின் 16 +16. ஸோ என்னாச்சு? -2க்கும் +2க்கும் நிழல் உரு என்னவா இருக்குது? +16. சரியா? சேம் இமேஜஸ் இருக்கு. அதனால ஜி வரு 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை. புரியுதாமா உங்களுக்கு? போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதில் வந்து தனித்தனியாக 2 இமேஜ் கிடச்சிச்சு. ஆனால் இங்கே -2க்கும் +2க்கும் ஒரே இமேஜ் கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம ஒன்றுக்கொண்டான சார்பு இல்லைன்னு சொல்கிறோம். சரியா? ஓகே. இதோட கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது. என்னன்னா F⁴ G இது ஒன்றுக்கொண்டான சார்பான்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? ஓகே. எஸ். ஸோ எஃப் ஃபங்க்ஷன் வந்து என்னதுன்னா x⁴. ஜி வந்து என்னது? x⁴. ஓகே. சரி, இப்போ வந்து இந்த F⁴ G கண்டுபிடிக்கணும்ல. எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேலே F போட சொல்லியிருக்கேன், கீழே G. ஸோ F G இது வந்து x⁴, இது x⁴. இந்த G ஃபங்க்ஷனை தூக்கி எங்கே போடணும் அப்படின்னா இந்த Fல போடணும். சரியா? எக்ஸோட பிளேஸ். ஸோ F⁴ G is equal to x⁴. மேலே இருக்கிற 5 தனியாக நம்ம எழுதணும். அதான் மறக்கக்கூடாது. உங்களுக்கு இது புரியுதா? சப்ஸ்டியூஷன் மட்டும் இதில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். இந்த மிஸ்டேக்ஸ் வராமல் சப்ஸ்டியூஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு காம்போசிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ x⁴
20. So F composite G is equal to x power 20. So இது வந்து என்ன பவர்? x பவர் வந்து even பவர். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் எப்படி வரும்? வெவ்வேறான உறுப்புகளுக்கு வெவ்வேறான இமேஜஸ் இருக்காது. சரியாம்மா? இப்போ -2 வச்சுக்கோங்க. -2 the whole power 20. அதுக்கும் பாசிட்டிவ் ஆன்சர் தான் இருக்கும். அதே மாதிரி +2 போட்டாலும் 2 power 20க்கும் பாசிட்டிவான ஒரே ஆன்சர் தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன கிடையாது? ஒன்றுக்கொண்டான சார்பு கிடையாது. சரியா? எக்ஸ் பவர் 20. ஸோ இதில் வந்து என்னாச்சுன்னா வெவ்வேறான உறுப்புகளுக்கு இதை நீங்கள் எழுதணும். சரியா? வெவ்வேறான நிழலுருக்கள் இல்லை. ஸோ எஃப் காம்போசிட் ஜி ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லை. 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ இது எல்லாமே நான் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எழுதியிருக்கேன். சரியா? எல்லாமே லெசன் எக்ஸாம் பாயிண்டில் வந்து இதை ஃபுல்லாக எழுதணுமா மிஸ்னா அது தேவைப்படாது. பட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம கிளாஸ்லையுமே சிம்பிளிஃபை சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா? ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஸோ மொத்தம் 3 விஷயம் பண்ணியிருக்கோம். எஃப் வந்து ஒன்றுக்கொண்டான சார்பா, ஜி ஒன்றுக்கொண்டானதா, அண்ட் எஃப் காம்போசிட் ஜி வந்து ஒன்றுக்கொண்டானதா. ஸோ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேம்மா? ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸோட பவரில் வந்து இந்த மாதிரி ஒற்றை எண் 5 ஆட் நம்பர் வர்றப்போ வந்து அதுக்கு டிஃபரெண்ட்டான இமேஜஸ் இருக்குது. 1-to-1 இருக்குது. ஈவன் பவர் வந்தால் அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா 1-to-1 ஃபங்க்ஷன், ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லை. தமிழில் சொன்னோன்னா ஒற்றை எண் இருந்தால் ஒன்றுக்கொண்டான சார்பு, இரட்டை எண் இருந்துச்சுன்னா ஒன்றுக்கொண்டான சார்பு இல்லை. சரியா? இதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேம்மா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஸோ ப்ளீஸ் ஆஃப்டர் வாட்சிங் த வீடியோ ஜஸ்ட் டூ த ப்ராப்ளம். ஓகே? அண்ட் send me through the WhatsApp. Okay? Thank you all.